எல்லாருக்கும் வணக்கம். நீங்க உங்க வாழ்க்கையில வந்துட்டு என்னைக்கோ நடந்த ஒரு விஷயத்த திருப்பி திருப்பி யோசிச்சுட்டு, இந்த மாரி நடந்துருச்சே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கிற ஒரு ஓவர் திங்கிங்கான ஒரு நபரா, இந்த பதிவு வந்து உங்களுக்கு தான். வாழ்க்கையில வந்து என்னைக்காவது ஒரு சில நாள் இந்த மாரி பிரச்சனைகள் நடக்க தான் செய்யும். நம்ம வந்து அத வந்துட்டு கடந்து போக கத்துக்கணுமே தவிர, அத நம்ம வந்துட்டு சுமந்துக்கிட்டு நம்ம போக்கூடாது. நம்ம வந்துட்டு அத சுமந்துக்கிறனால நம்மளோட மனசுல வந்து ஒரு பாரம் தான் நமக்கு உருவாகும். ஒரு இறுக்கமான ஒரு மனநிலை தான் உருவாகும். நம்மளால எதையுமே வந்துட்டு சுயமா யோசிச்சு சிந்திச்சு செயல்படவும் முடியாது. சந்தோஷமா எதுவுமே அடுத்தடுத்த விஷயங்கள்ல வந்து ஈடுபட முடியாது. இதுக்கு நான் ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்லி உங்களுக்கு புரிய வைக்கிறேன். அதாவது வந்துட்டு, நீங்க டெய்லி சாயந்தரம் வந்துட்டு ஒரு பக்கத்துல இருக்க ஒரு கிரவுண்டுக்கு போய் சந்தோஷமா விளையாடுறீங்க உங்க நண்பர்களோட. உங்களுக்கு எப்படா 4 மணி வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லா நாளும் இருக்கும். ஸோ நீங்க போய் ஸ்டெம்ப நட்டிட்டு ஜாலியா வந்து விளையாடுறீங்க. இத வந்து ஒரு சிலர் பார்த்துட்டு, அவங்க வந்து உங்க கூட வந்து விளையாட வந்து சேர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாங்க. ஆனா நீங்க வந்து இல்ல, நம்ம ஃப்ரெண்ட்ஸோட மட்டும் நம்ம விளையாண்டா சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் பார்த்தா அந்த சரியில்லை, இவங்க வந்து தண்ணியை போட்டு வராங்க, இவங்க எல்லாம் சேர்த்துக்கிட்டா நம்மளோட சந்தோஷம் போயிரும்னு சொல்லிட்டு நீங்க வந்து அவங்கள வந்துட்டு என்ன பண்றீங்க, அவங்கள சேர்த்துக்காம விட்டு போயிடுறீங்க. அது என்ன ஆகுது, அடுத்த நாள் வந்து அவங்க வந்து என்ன பண்றாங்க, ஒரு கூட்டத்தை கூட்டிட்டு வந்து நாங்களும் ஒரு டீமா இருக்கிறோம், வாங்க நம்ம மேட்ச் போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. நீங்க வந்துட்டு இல்ல உங்களோட எல்லாம் விளையாட முடியாது, குடிகார பசங்களோட எல்லாம் எங்களால் விளையாட முடியாதுன்னு சொல்லிட்டு சத்தம் போட்டு அனுப்புறீங்க. ஆனா வந்து என்ன ஆகுதுன்னா, அன்னைக்கு உங்களால விளையாட முடியல. உங்களுக்கு ஒரு மோசமான ஒரு அனுபவம் உருவாகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அந்த நாள் நாசமா போச்சு. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நீங்க வந்து போயிட்டீங்க. இப்ப அடுத்த நாள் வந்து நீங்க விளையாட போறீங்க. உங்க ஃப்ரெண்ட் வந்து உங்களுக்கு கால் பண்ணி, "வா விளையாட போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. இப்போ உங்க மனசுக்குள்ள இதுதான் ஓடுது. ஐயோ! இன்னைக்கு அந்த குடிகார பையன் வந்துட்டா என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க அதுக்கப்புறம் போறீங்க. அங்க போய் பார்த்தா அவங்க யாருமே வரல. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நார்மலா விளையாடுறாங்க. ஆனா உங்களால வந்துட்டு இந்த ஒரு விஷயத்த வந்து பண்ண முடியல. இன்னைக்கு ஏன்னா நேத்து நடந்த அந்த சம்பவத்தையே நினைச்சு நினைச்சு நீங்க இருக்கிறீங்க. உங்களால அந்த சந்தோஷமா விளையாட முடியல. ஐயோ! இன்னைக்கு வந்துருவாங்களோ! பாதியில மேட்ச் நின்றுமோ! அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. உங்களால சந்தோஷமா அந்த அந்த நேரத்துல உள்ள அந்த மேட்ச வந்து உங்களால என்ஜாய் பண்ண முடியாது. இந்த மாதிரி தாங்க வாழ்க்கையில வந்து என்னைக்கோ நடந்த ஒரு பிரச்சனைய உங்க மைண்டுக்குள்ள நீங்க வச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா, உங்களால வந்து இப்போ உள்ள வாழ்க்கைய வந்து சந்தோஷமாவே வாழ முடியாது. அதனால வந்துட்டு என்னைக்கோ நடந்த ஒரு விஷயத்தெல்லாம் வந்துட்டு தூக்கி போடுங்க. அதெல்லாம் சுமந்துகிட்டு இருக்காதீங்க மனசுல. அது எல்லாத்தையும் கடந்துக்கிட்டு சந்தோஷமா வாழுங்க. அப்பதான் உங்களால வந்து சிறப்பான வாழ்க்கைய சந்தோஷமா வாழ முடியும். எல்லாரும் அத வந்து யோசிங்க. நன்றி, வணக்கம்.